guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன், திங்க் யுவர் செல்ஃப் பிக். ஒன்ன நீ உயர்வா திங்க் பண்ணு, யாருக்கும் குறைவா திங்க் பண்ணவே பண்ணாத. உன்கிட்ட காசு இருந்தாலும் சரி, நீ புகழ்ல இருந்தாலும் சரி, நீ பெரிய அளவு படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, எப்படி சொல்லலாம், நீ படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, உன்கிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, உன்னைய நீ உயர்வா திங்க் பண்ணு. என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு உன்னைய குறைவா மதிப்பிடாத. நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேனே அப்படின்னு குறைவா மதிப்பிடாத. என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் பொருள் வச்சிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, நாம எல்லாரும் ஒரு நாள் போய் சேர்ந்துருவோம். அன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போறது இல்ல. நாம எதை கொண்டு போவோம் அப்படின்னா, நல்ல மனிதன் இவன் 4 பேருக்கு நல்லது செஞ்சான்பா அப்படிங்கிற 4 பேரோட பேரோட செஞ்சு போவோம். அதுக்குமே நான் 4 பேருக்கு நல்லவனா இருக்கணும், நல்லது செய்யணும்னு ட்ரை பண்ணாத. நீ உன்னுடைய குணத்தை நல்லதா வச்சுக்கோ, யாருக்கும் தீங்கு நினைக்காத, முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்ய ட்ரை பண்ணு. செய்ய முடியாட்டாலும் தீங்க செய்யாத. நீங்க போகலாம், உங்களை யார் தடுத்தது? வர்றது 8:30 தான் வர்றது, 12 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்றது. ஓகே, நோம்பு முடிச்சு வரானா? நோம்பு தான் 7 மணிக்கு முடிஞ்சிருக்குமே. ஒர்க் இருக்கு, படிக்கிற பையனுக்கு ஸ்கூல் தான் படிக்கிறான், ஒர்க் இருக்குன்றான். சரி ஓகே, ஆள்கிட்டலாம் கடலை கடை போட்டுட்டு வந்திருக்கணும். அப்படிதான், நோம்பு பிடிக்க வரைக்கும் பேசியிருக்க மாட்டோம், நோம்பு முடிச்ச உடனே கடலையே போடணும். சரி ஓகே. சரி, இன்னைக்கு என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் பேச வந்திருக்கீங்களா மாஸ்டர்? எடுத்த உடனே பூமரை போட்டு உருட்டாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான். பணம் வச்சிருக்கான் அப்படிங்கறதுக்காக ஒருக்கா மதிக்க மாட்டேன். இங்க நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தன் பணம் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவன் ஐயா நீங்க அப்படி, நீங்க ஒருத்தன் பாவப்பட்டவனாப்பா, நல்ல குணமா இருப்பான், உனக்கு இதை செய்யணும்னு நினைப்பான், இல்ல உனக்கு தீங்கு விளைவிப்பான், நல்ல மனசோட இருப்பான், அவனை என்ன இப்படி பண்றது? இப்படி இருக்காதீங்க. பணம் வச்சிருக்கிறதுனால யாரையும் குறைவா மதிப்பிடவும் செய்யாதீங்க. நான் நிறைய காசு வச்சிருக்கேன் அதனால உன்னை இப்படிதான், அப்படி இருக்காதீங்க. இது எல்லா மக்களுக்கும், எல்லா இளைஞர்களுக்கும், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே ஒரு உயிரினம் தான், மனிதர்கள் தான். மனிதனை மனிதனா பார்க்க ட்ரை பண்ணுங்க. மனிதனை காசா, மனிதனை அவனுடைய ஸ்டேட்டஸா பார்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அது தவிருங்க. மனிதனை மனிதனா பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த மனிதன் இறந்து போறதுதான் நான் பார்க்க முடியும். 90% இடங்கள்ல இந்த மனிதன் இறந்து போகுது. ஓகே, என்ன மாஸ்டர் நீங்க புத்தர் மாதிரி பேசுங்க, நீ கோவமே பட? நானும் கோவப்படுவேன். நம்மள்ட்ட தான். என்னைய பொறுத்தவரை நான் செலிபிரிட்டி, நான் பெரிய ஆளு, நான் வெளியே இறங்கினா யார்ட்டையும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சகோதரனா பேசுற எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். நீ எத்தனை நேரம் போட்டோ எடுக்கணும் எடு, என்ன பேசணும்னு பேசு, உங்களோட ஜோவியலா பேசுறதுக்கு நான் ரெடி. நான் அப்படிதான் இருந்திருக்கேன். அதை விட்டுட்டு கொஞ்சம் சல்லித்தனமா யாராவது பேசினா சத்தியமா சொல்றேன், நான் ஐயோ நம்ம நல்ல பிள்ளையா நடிக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. நான் என்னுடைய ரியாலிட்டியில தான் இருப்பேன். இல்ல இங்க எப்படி பேசுறேன்னா அப்படியே தான். அங்கேயும் அவன் தேவையில்லாம பேசுனா கோவப்படுவேன். தேவையில்லாம ஓவரா போனா அங்க ஓவரா நடக்கும். அதான் அப்படிதான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்களும் அப்படியே நல்லவனா இருக்கணும்னு ட்ரை பண்றதுக்கு, அதுக்காக நீங்க உங்களை அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்களா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்க. மனுஷனா பாருங்க. ஓகே, இதை பேச அன்னைக்கு வந்துக்கோம்னா இல்ல ரொம்ப பேசிட்டோம். ஓகே, தூத்துக்குடி கொத்தனார் சொன்ன உடனே சிரிக்கிறான் பாரு, எல்லாரும் சிரிக்கிறான். இந்த லெவல்ல தான் சமுதாயம் இருக்குது. இது சிரிக்க வேண்டிய விஷயமான்னு கேட்டா சத்தியமா இல்ல. ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஒரு காலத்துல கள்ளுக்கடை, மதுக்கடைகள் ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல இருந்துச்சு. அந்த கள்ளு மது குடிக்கிறவங்களை இவன் குடிகாரன் அப்படிங்கிற அந்த பேரை வச்சிருந்தாங்க. அதை தவறான விஷயமா பார்த்திருந்தாங்க. கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்துல முக்கியமா முதல்ல இருந்தது இந்த மதுவா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்த அதிகமா பேசி 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 அதிகமான பேரை பழக்கப்படுத்தி படுத்தி படுத்தி இன்னைக்கு மதுங்கிறது ரொம்ப சாதாரண ஜோவியலான ஒரு விஷயமா மாறி போச்சு. சரி, மது குடிக்கிறதுனால என்ன அப்படின்னா, பழங்காலத்துல நீங்க சொல்ல மாதிரி தமிழர்கள், ஆதி தமிழர்கள்ல இருந்தே மது குடிக்கிறாங்க, கள் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே, அந்த காலத்துல குடிச்சான். அந்த காலத்துல இன்னும் பழங்காலத்துக்கு போனா இன்னும் நம்ம ரொம்ப பண்டைய காலத்து சில விஷயங்கள் கூட ஃபாலோ பண்ணோம். அதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ண முடியுமான்னா முடியாது. மது ஒரு மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்கிறதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிதானா? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் மதுவுக்கு பக்கம் போக போக என்ன நடக்கும்?
அவர்களுடைய மூளை மழுங்கடிக்கப்படும். ஒரு ஜெனரேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷனா கன்வெர்ட் ஆகும்போது இந்த ஜெனரேஷன், அதாவது ஒரு 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 பிரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும், கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க, போர் அடிக்காது. ஓகே, ஒரு பிரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரீட் பண்ணும்போது எப்படி பிரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல ஒரு கெடா மாடு, அந்த கெடான்னு வச்சுக்கோங்களேன், கெடாவையும் ஆடை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னா, நல்ல கெடா, நல்ல கொழுத்து ஜம்முன்னு ஆக்டிவா அப்படியே துருன்னு இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான கெடாவை பிடிச்சுதான் சேர்ப்பாங்க. என்ன காரணம்னா, அதுக்கு பிறகு அதுக்கு வரக்கூடிய அந்த சந்ததி அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும், நல்லதா வரும். அதுவும் எப்படி சேர்ப்பாங்க, இந்த இந்த இது இருக்குல்ல, நல்ல பிரீடை உருவாக்குறதுக்கு இந்த இது இருக்குல்ல, இது பெண்ணும் நல்ல குவாலிட்டியில உள்ளதா பிடிச்சுதான் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் போதுதான் வரக்கூடிய பிரீடு இன்னும் நல்லா இருக்கும். இதை ஏன் இதுல சொல்றீங்க அப்படின்னா, இன்றைய காலத்து இளைஞர்கள் போதைக்கும் இதுக்கும் அடிமையாகி மூளையை மழுங்கடிச்சு சோம்பேறியாகி எதையும் சிந்திக்காம ஏதோ ஆட்டு மந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான்னா, இவன் பிரீட் பண்ணி உருவாக்குற அடுத்த சமுதாயம் இதை உடையும் சூப்பரா இருக்குமா டல்லா இருக்குமான்னு கேட்டா சத்தியமா டல்லா தான் இருக்கும். அந்த சமுதாயம் இதை உடையும் கேடு கட்டுக்கிட்டே போச்சுன்னா அதுக்கு அடுத்தால வந்து மோசமா தான் இருக்கும். ஏன்னா இது ஏன் நான் இப்ப இங்க சொல்ல வரேன்னா, எல்லா சமுதாயங்களும் இப்படி இருக்குதான்னா இல்ல. இப்ப வெள்ளைக்காரனை அவன் தண்ணி அடிக்கிறான்னு கேட்டான்னா அவன் அதை வந்து ஒரு சாதாரண ஒரு ஹேபிட்டா மாத்திருக்கான். மொடா குடி குடிச்சுக்கிட்டு திரியதான் மாத்தல. இங்கேயும் நிறைய பெரிய இடத்துல இருக்குல்ல, நான் சொன்னோம்ல எப்பவுமே வேற ஒரு டைமென்ஷன்ல சம் பீப்புள்ஸ் வாழ்றாங்க, அந்த டைமென்ஷனுக்கே நம்ம போக முடியாது, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பிராண்ட் லைஃப் வாழ்றாங்கன்னு அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக லைட்டா கட்டிங் போடுறது மாதிரி அப்படி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுமே அவங்க குழந்தைகளை தண்ணி அடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றாங்களான்னா இல்ல. இன்னைக்கு இங்க நம்ம ஆட்கள் எப்படியோ மொட்டா குட்டி, சிந்தனையே கிடையாது. குடிக்கிறது, டென்ஷன் ஆனா குடிக்கிறது, பார்ட்டின்னா குடிக்கிறது, சண்டை போட்டா குடிக்கிறது, சண்டை இல்லைன்னா குடிக்கிறது, போர் அடிச்சா குடிக்கிறது, போர் அடிக்கலன்னா குடிக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கு. இது அடுத்த சமுதாயம் எப்படி இருக்கும், மட்டமானதா உருவாகும். ஓகே, இப்படி ஒரு தண்ணி அடிக்கிறது எப்படி இப்ப ஜோவியல் ஆக்கியாத ஒரு சாதாரண விஷயம். இது தண்ணி அடிக்கிறான்டா அப்படின்னா அது சாதாரண விஷயம் ஆகி போச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா, இது என்ன விஷயம், தண்ணி அடிக்கிறான், இதுக்கு என்ன, நீ தண்ணி அடிக்க, இவன் தண்ணி அடிக்க மாட்டான்டா, வேஸ்ட் ஐ எம் வேஸ்ட் அப்படின்னு என்னைய கூட ஒதுக்குறாங்க. இந்த நிலைமை தான் இருக்கு. யூ ஆர் வேஸ்ட், நீ தண்ணி அடிக்க மாட்டியா, ஐயே என்னத்த நீ கண்ணு, இந்த காலத்துல தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படி ஆக்கி போட்டாங்க. இதே மாதிரி ஒரு கட்டத்துல நல்ல வார்த்தைகளை பேசுறவங்களை வந்துதான் நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா எடுப்போம். நல்ல வார்த்தைகள் பேசணும், நம்ம பிள்ளைகள் எதுவும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. எதுக்காக அப்படின்னா மனிதம், நான் முதல்ல சொன்ன வேர்டுகளை இப்ப எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் வருது. மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பாதுகாக்கணும்னா நல்ல பேச்சுக்கள் இருக்கும். ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது அந்த கான்வர்சேஷன் நல்லதா இருக்கும். எடுத்த உடனே மோசமான பேச்சு வழக்குகளா இருந்தா வருங்கால பேச்சு வழக்குகள் இதை விட மோசமா தான் போயிட்டு இருக்கும். ஒரு நேரத்துல தூய தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தோம், அதுல இருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்தோம். இப்படி வந்து சரி இது கூட ஓகே, இது அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தா இப்போ எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, பேச்சு வழக்கிலேயே கெட்ட வார்த்தைகள் தான் வந்து புனைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் இன்றைய காலத்து சோசியல் மீடியாக்களை ஃபேம் ஆகக்கூடிய முட்டா கூமுட்டைகளும், சரி இந்த வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது, முட்டா எதுக்கு நம்ம திட்டி நம்மளும் ஒரு வார்த்தையை உருவாக்கணும், என்னது அதை கோபங்கள் வருகிறது, கடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த அந்த எப்படி சொல்றது ராவணங்களா, சமுதாயத்தின் விஷ சந்துக்கள், இந்த விஷ சந்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைம்லயும் ஒரு விஷ ஜந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷ ஜந்து எப்படி பரவுதுன்னா, பால்ல ஒரு சொட்டு விஷத்தை ஊத்த மாதிரி புஷ்னு பரவுனது அப்படியே நிலைச்சிருது. அதுக்கு பிறகு ரன் ஆகக்கூட இந்த சமுதாயம் வந்து இந்த வார்த்தைகளை ஈஸியா வச்சே ரன் ஆகிட்டு இருக்குது. இதை பார்க்க முடியுது. ஒரு டைம்ல ஒரு ஆளு என்ன ஆறாதுன்னா, நக்கு, வேற என்ன வார்த்தையில, பன்னி பயல, நார பயல, செத்த பயல, அப்புறம் என்ன முக்கியமா நக்குங்கிறது வந்து நம்ம டக்குன்னு நக்கி சாப்பிடுறா அப்படின்லாம் சொல்லதையே நம்ம வந்து இதா பார்ப்போம். இந்த நக்குங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையாத்தி அதையுமே எல்லா இத்தனோண்டு குழந்தைகள் வரைக்கும் நக்குல சாங்கு வேற. நக்குன்னு அவன் சொன்னதை நாம என்ன பண்ணிருக்கணும், சீமானன் சொன்ன மாதிரி பச்சை மட்டை எடுத்துட்டு போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி சமுதாயத்துல இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்,
முதுகிலேயே முறின்னு முறிச்சிருக்கணும், ஆனா முறிக்கல. இப்ப நக்குங்கிற வார்த்தையில இருந்து செத்த பையில நார பையிலங்கிறது இந்த எல்லா வேர்டுகளும் வந்து சமுதாயத்துல இப்ப அந்த மனுஷன் பெரிய ஆள் ஆயிட்டாரு, அது ஓகே, அதுல எந்த சந்தோஷம் இதுவும் இல்ல. அது இறைவன் கொடுக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொன்றை கொடுப்பாரு. நம்ம நல்லது பேசுறதுனால நம்ம அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுப்பாரு. நான் நல்லா தான் இருக்கேன், ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுப்பாரு. அவரை எங்கேயோ கொண்டு வச்சுட்டாரு. ஆனா அவர் செஞ்ச விஷயம் நல்லதான்னு கேட்டா நல்லதே இல்லையே. சமுதாயத்துல எதை புகுத்தி இருக்கோம்? நல்ல விஷயத்த புகுத்தி இருக்கோமா? காமராஜர் ஐயா மாதிரி ஒரு படிப்பை கொடுத்துருக்கோமா? இந்த உலகத்துக்கு நாம எதை கொடுத்துட்டு போயிருக்கோம்? ஒரு கெட்டதை கொடுத்துட்டு போயிருக்கோம். அந்த கெட்டதை இந்த உலகம் எடுத்துக்கிறத நம்ம பெருமையா நினைக்கலாமா? கேவலமா நினைக்கலாம். ஐயோ இப்படி ஒரு விஷயத்த பேசி இந்த விஷயம் ஃபுல்லா பரவி மக்கள் எல்லா பிள்ளைகளும் இதை பேசுறது ஆகியாச்சு. நல்ல விஷயத்த இப்ப நம்ம வந்து ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறோம், நல்ல ஒரு கவிதை எழுதியிருக்கிறோம், இல்ல நல்ல ஒரு ரிசர்ச்சான ஒரு இது எழுதியிருக்கிறோம், நல்ல ஒரு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்திருக்கிறோம், அதை இந்த சமுதாயம் தொடர்ந்து பேசுது, எல்லா குழந்தைகளும் அதை பேசுது அப்படின்னா நம்ம பெருமைப்படலாம். கெட்ட வார்த்தை நாம கொண்டு வந்த கெட்ட வார்த்தையை எல்லா பிள்ளைகளும் குழந்தைகளும் பேசுங்கிற போது அவமானம். இது இவரை மட்டும் குறை சொல்லல. இந்த விஷயத்த அவர் போட்டதுல இருந்து சோசியல் மீடியாஸ் வந்து அதை பெருசுபடுத்தி அதை ஒரு பாட்டா உருவாக்கி, அந்த பாட்டை நான் இவரை கூட இது மட்டை எடுத்து ஊக்கி சொல்லல, அந்த பாட்டை உருவாக்கினாமல அவனை மட்டை எடுத்து குடிச்சிருக்கணும். சரி, அதோட விட்டாங்களா? அந்த டைமிங் முடிஞ்சு. இப்போ ஒரு டைமிங் வந்திருக்கு. தூத்துக்குடி கொத்தனார் உள்ள பச்சையா இருக்குது. இங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப நம்ம இந்த விஷயத்த சொல்றோம்னா, அந்த காலத்துல இதே பாட்டோ இந்த வார்த்தையை நம்ம சொன்னாலே முடிஞ்சு 2 நாளைக்கு நமக்கு சோறு கிடையாது. இனிமேல் இருந்து தப்பு பண்ணவே மாட்டோமா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சினாதான் அந்த ஒரு கெட்ட வார்த்தை தெரியாம பேசிருப்போம்ல, அந்த வார்த்தைக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடல் முழுவதுமாக பச்சை கெட்ட வார்த்தைகள், பச்சையான கெட்ட வார்த்தைகள். நான் இதுக்காக தான் என்னுடைய சேனல்ல சொல்லியிருக்கேன், எவனுக்காவது என்னை கெட்ட வார்த்தை போட்டு ஏசம் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இதுல போட்டா அதை படிக்கிற அது யாருமே அதை படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கெட்ட வார்த்தைகளை யாருமே படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நீ உனக்கு திட்டணுமா, தைரியம் இருந்த ஆம்பளையா நேரா கிளம்பி தெங்கம்புதூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர்ல ஜிம்முங்கிற ஒரு ஜிம் இருக்குது. இந்த ஜிம்ல தான் 5 மணிக்கு மேல ஃபுல்லா இருப்பேன். வா, வந்து உனக்கு திட்டணும்னா தைரியம் தான் இங்க வந்து திட்டு. அதை விட்டு தேவையில்லாம இதுல போடாத. யாரும் அந்த விஷயத்த படிக்கிறத விரும்பல. ஆனா இந்த அந்த ஒரு பொண்ணை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை எழுதியிருக்காங்க. அந்த கெட்ட வார்த்தைய பச்சையா பாட்டு, அதுவுமே மண்டையில சூப்பரா நிக்கிற மாதிரி. கவர்மெண்ட் என்ன மண்ணாங்கட்டிக்கு சரி, மண்ணாங்கட்டி நம்ம சொல்ல வேண்டாம், என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய ஆட்சியை எவனும் பிடிங்கிற கூடாது, அதுக்கு எங்க உளவுத்துறை வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆட்சியை பத்தி எவன் பேசுறான் என்ன பண்றான், எல்லா ஆட்சியாளர்களும் இப்படித்தான் இருக்காங்களே தவிர, இப்ப இருக்க எல்லா கட்சிகளையுமே சொல்றேன், எல்லா கட்சிகளும் ஆட்சியாளர்களும் அவங்களும் எப்படி பாதுகாக்கலாம்னு நினைக்கிறாங்க தவிர, சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானது. வருங்கால சமுதாயம் கேவலமா போகும். இதை எவன் வந்து உருவாக்கி வெளியிடுறான் அவனை பிடிங்க, அவன் மேல கேஸ் கொடுங்க, அவனை பிடிச்சி 2 அடிய நடு ரோட்ல 2 அடிய போடுங்கன்னு போடுறதுக்கு இல்லாம எவனுமே கண்டுக்க மாட்டான். இதை ரசிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி கொத்தனார் குத்துனார் என்ன வார்த்தை. இப்ப பசங்க பாடுறாங்க. நான் ஒரு ஒரு வெளியில எல்லா மக்களோடையும் கலந்துருக்கான பாக்கேன். குழந்தைகள் பாடுது அந்த பாட்டை கேட்கும் போது சந்தோஷமா இல்ல, சத்தியமா கன்றாவியா இருக்குது. சே, பசங்களுக்கு அடல்ட் இவனுங்க பாடிட்டாங்க, சரி போட்டு இது எல்லா இடத்துக்கும் தானே பரவும், அதை யோசிக்கிறாங்களா? சின்ன பிள்ளைகள் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைகள் இதை போட்டு இப்படி பாடிட்டு இருக்குன்னா நல்லா இருக்குதா? சமுதாயம் எங்கதான் நோக்கி போயிட்டு இருக்குது? கேவலமா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இதே மாதிரி இன்னொன்னு, இந்த விஜய் டிவில அந்த பொண்ணு சுருதி நாராயணன் ஒரு பொண்ணுக்கு லிங்க் வந்திருக்கான். நானும் லிங்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனா எதனால தேடி பார்த்து சிரிக்கப்படாது, எதனால தேடி பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு பேஸ்புக்கை திறந்தா இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா அதே தான் கடா 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 இப்படி வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு, வாட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாட்ட பாடி ஒர்த்து பெருமா வர்த்து இப்படியே போடுறாங்க. என்னடா இவ்வளவுக்கு போடுறாங்க, அப்படி என்னடா பண்ணிடுச்சு இந்த பொண்ணுன்னு ஒரு லிங்க் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. நான் அதோட விட்டுட்டேன். ஆனா சரி ஓகே, ஒரு தவறான விஷயம் வெளியே வந்திருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணீங்க. சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, யாராவது இத அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்றீங்களா? பண்றதுல சிம்பிளா போக குமரி மாவட்டத்துல இவ்வளவு மலைகள் உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்குது,
ஸ்ப்ரெட் பண்றீங்களா? ஸ்ப்ரெட் பண்றது இல்ல. நம்ம அரசாங்கம் நம்மள்ட்ட சொன்ன வார்த்தைகள் எதையுமே நிறைவேற்றல. ஸ்ப்ரெட் பண்றீங்களா? ஸ்ப்ரெட் பண்றது இல்ல. அரசியல்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அரசாங்கத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஸ்ப்ரெட் பண்றீங்களா? ஸ்ப்ரெட் பண்றது இல்ல. நாம எல்லாரும் ஒரு கையில இருக்கக்கூடிய ஒரு சாதனம், அதாவது தொலைபேசி, இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு சாதனத்துக்குள்ள முங்கி நம்மளுடைய மண்டையை இழந்து நம்மளை சுத்தி உள்ள சுற்றுச்சூழல், சுற்று வட்டாரம், நம்ம நம்ம எங்க இருக்கோம், என்ன ஏது எதையுமே யோசிக்காம, சமுதாயத்தை பத்தி எந்த யோசனையும் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, எல்லா சமுதாயங்களும் இப்படி இல்லை. தமிழ் சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயம். அந்த மேம்பட்ட சமுதாயம் தான் இன்னைக்கு முட்டாப்பய சமுதாயமா முழுசா மாறிக்கிட்டு இருக்கு. மாறிடுச்சு, இன்னைக்கு இன்னும் முழுசா மாறிக்கிட்டு இருக்கு. மற்ற சமுதாயங்கள் உங்களை விட நல்லா இருக்கு. நானும் கிட்டத்தட்ட அப்பப்போ எல்லா இடங்களுக்கும் சுற்றி வரவனா பாக்குறேன். மற்ற எல்லா குழந்தைகளை விட நம்ம குழந்தைகள் தான் ரொம்ப மோசமான லெவல்ல இருக்கு. மற்ற எல்லா மாநிலத்து குழந்தைகளை விட. உடனே நீங்க அப்படியே ஸ்வைன்னு ஏத்திட்டு நார்த் இந்தியாவுக்கு போக கூடாது. அதாவது எப்பவுமே ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையணுங்கிற போது இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதுக்கும், கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்மளுக்கு கீழே உள்ளவனை பார்த்து நம்மளை தேத்திக்கவும் இது பண்ணணும். ஆனா உயர்ந்து போகணுங்கிற போது நமக்கு மேல உள்ளவனை பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம போகணும்டான்னு யோசிக்கணுமே தவிர, என்னோட இன்னொருத்தன் கீழே தானே கிடக்கான், நான் இதுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்தேன்னா உருப்படவே மாட்டோம். எப்படி? உருப்படவே மாட்டோம். இன்னைக்கு நான் அந்த வீடியோ இவ்வளவும் சொல்லியிருக்கிறேன், என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். இத எல்லா சகோதர சகோதரிகிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. கெட்ட விஷயங்களை கண்டுக்காம விட்டுருங்க. நீங்க கண்டுக்காம விடும்போது அதுக்கு ஒருத்தன் தப்பே செஞ்சாலும் கூட, கேவலமான விஷயம் பண்ணா கூட அவனை திட்டணுங்கிறக்காக நீங்க திட்டாதீங்க. தயவு, நான் எவனையுமே திட்ட மாட்டேன். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யாரையுமே நான் நோட் பண்ணி திட்டவே மாட்டேன். யாரையுமே நோட் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ கூட போடுறது இல்லை. என்ன காரணம்னா, நம்ம அதை ப்ரொமோட் பண்ணவே கூடாது. ஒருத்தன் இந்த ஒரு மாதிரி தவறா செய்யறான், கேவலமா செய்யறான்னா, இந்த நம்ம இதுல கூட சொல்லுவாங்க தெரியுமா, சாக்கடையில கல் எறிஞ்சோம்னா சாக்கடை நம்ம மேலதான் படும். அது மாதிரி அந்த கேவலமான விஷயம் செய்யறவன், கேவலமா ட்ரெஸ் போட்டுட்டு கேவலமா ஆடுறவன், கேவலமான விஷயங்களை பேசுறவங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, மோசமான விஷயங்களை காட்டுறவங்க, சமுதாயத்தை கெடுக்கு நான் சொல்ல மாதிரி இந்த நச்சு கிருமிகள், இந்த கிருமிகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு போயிருங்க. கண்டுக்காம அதை ஷேர் பண்ணாதீங்க, அவனை பிடிச்சி திட்டாதீங்க, எதுவுமே செய்யாம அப்படியே விட்டுருங்க. நல்ல விஷயங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது இந்த கெட்ட விஷயங்களை பேசக்கூடிய, கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியவங்க எல்லாமே மனநோயாளிகள். இவங்களே அவங்கள ஸ்டாப் பண்ணிப்பாங்க. நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுங்க. வருங்கால சமுதாயம் நல்ல விஷயம் செஞ்சா நம்ம ப்ரொமோட் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாகும். இல்லைன்னா கெட்ட விஷயங்களை செஞ்சு நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய கோமாளிகள் உருவாக்கிட்டு இருக்கான். அது வேண்டாம் அப்படிங்கிறத உங்களிடம் என்னுடைய தாழ்மையான வேண்டுதலாக வைத்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பரோன்.